திருக்குறளை உலகுக்கு தந்த வள்ளுவ பெருந்தகையின் திருவடிகளை முதற்கண் வணங்குகிறேன். 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டை கனடா மண்ணிலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திருக்குறள் மாநாட்டு குழுவினருக்கு என் இதயம் நிறைந்த நன்றிகள் உரித்தார்கள். மண்டபம் நிறைந்து திருக்குறளுக்கு மதிப்பு கொடுத்து வருகிறந்திருக்கின்ற அன்பு நிறைந்த உறவுகளை உங்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவன்பான வணக்கம். ஈழத் திருநாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த திருக்குறள் மாநாட்டிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக விழாவினுடைய அமைப்பாளர்கள் என்னை அன்போடு வேண்டிக் கொண்டார்கள். இந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற போது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு இத்தனை தூரம் கனடாவிலே வாழுகின்ற மக்கள் மதிப்பு கொடுக்கிறீர்களே, எதிர்காலத்திலே ஈழத் திருநாட்டிலே உங்களை நம்பி வாழுகின்ற நாம் எங்கள் இனத்தினுடைய சொத்துக்களை காப்பாற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே என்று நான் மிக்க ஆனந்தம் அடைகிறேன். தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு உன்னதமான நூல் திருக்குறள். பல்லாயிரக்கணக்கான நூல்கள் படைக்கப்பட்டு எத்தனையோ படையெடுப்புகளிலே அழிக்கப்பட்டு எத்தனையோ நூல்கள் எங்களை விட்டு காணாமல் போன காலத்தில் கூட அறத்துக்காக எழுதப்பட்ட இந்த திருக்குறள் அழியா வரம் பெற்று 2000 ஆண்டுகளாக நிலைபெற்றிருக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு மாணவன் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் படைத்த திருக்குறள் இன்றைக்கும் வாழ்கிறது, உலக அரங்கிலே பேசப்படுகிறது. இந்த மண்ணிலே பிறந்த ஜீயும் போ படிகள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இதனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உலகத்துக்கு தந்தார். தமிழர்களாகிய நாங்கள் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும். கனடாவுக்கு நாங்கள் வருவதற்கு முதல் திருக்குறள் வந்துவிட்டது. இந்த மண்ணை சார்ந்த ஒருவர் உலக அரங்கிலே திருக்குறளை அரங்கேற்றி இருக்கின்றார். அந்த பெருமையோடு அனைத்துலக திருக்குறள் மகாநாடு நடைபெறுகின்ற போது கடந்த 2 நாட்களாக திருக்குறளை ஐயம் விரிவுற ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குறள் திருவென்றால் செல்வம், குறள் என்றால் குறுகிய அடிகள் என்பார்கள். சிறிய வார்த்தைகளினால் பெரிய கருத்துக்களை சொல்லி இந்த உலகத்தை ஆற்றுப்படுத்திய ஒரு உன்னதமான நூலை தந்த வள்ளுவன் வாழும் வழியை சொன்னார். திருக்குறளில் இருக்கின்ற 1330 குறளும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே மாவட்டபுரத்திலே கருங்கல்லிலே வருடக்கணக்காக 21 இளைஞர்களை கொண்டு கல்லால் பொழிந்து சிவபூமி திருக்குறள் வளாகம் ஒன்றை சென்று இந்த ஆண்டு நாங்கள் திறந்து வைத்தோம். ஈழத் தமிழர்கள் திருக்குறளுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக கஷ்டப்பட்டு 21 இளைஞர்களே பல பேர் முன்னாள்
என்ன செய்வதென்று தெரியாத அந்த இளைஞர்களை பயன்படுத்தித்தான் இப்பொழுது திருக்குறளை கருங்கல்லிலே பதிப்பிக்கிறோம். அந்த திருக்குறள் 1330 குறளும் கருங்கல்லிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. திருவாசகம் கருங்கல்லிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. திருமந்திரம் கருங்கல்லிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. திருவாசகம் நாவற்குழியிலும், திருமந்திரம் கிழக்கிழங்கை கொக்கட்டிச்சோலை கோயில் வீதியிலும் இப்பொழுது காட்சிப்படுத்தப்படுகிறது. தமிழருடைய சொத்துக்களை எத்தனை தடவை அழித்தார்கள், எரித்தார்கள். அழியாதது திருக்குறள், அழியாதது திருவாசகம், அழிக்க முடியாதது திருமந்திரம். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் வாழும் தகுதி பெற்றது. அதனாலேதான் தேசம் கடந்து, கண்டம் கடந்து இத்தனை பேர் கூடி இன்றைக்கு 3 நாட்கள் திருவள்ளுவரை ஆராய்கின்றோம் என்றால் சொன்னவை பெறுமதியானவை, சொல்லப்பட்டவை பெறுமதியானவை, வேத காலத்துக்கு பொருத்தமானவை. திருவள்ளுவர் 1330 குறளை கூறுகின்றவெல்லாம் 133 அதிக. முதல்ல சொன்னது கடவுள் வாழ்க்கை. திருவள்ளுவர் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னார். எந்த கடவுள் என்று சொல்லவில்லை. வள்ளுவர் புத்திசாலி. வள்ளுவருக்கு தெரியும் கடவுள் என்று எல்லாவற்றையும் கடந்து ஒருவரை சொல்லிவிட்டால் என் குறளின் பேராலே சண்டை பிடிக்க மாட்டார் என்று வள்ளுவருக்கு தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்திசாலி, உன்னதமான அறிவுடையவர்கள், ஞானமுடையவர்கள், மகான்கள், எல்லா கடவுளையும் ஒன்றாய் நேசிப்பவர்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற மகாகவி பாரதி பராசக்தியை பாடினார், கண்ணனை பாடினான், முருகனை பாடினான், ஜேசுவை பாடினான், அல்லாவை பாடினான், எல்லாரையும் பாடினான். கொஞ்சம் தெளிவு வந்த காலத்தில் அவர் 38 வயதிலே இறந்து விட்டார். ஆனால் இறுதியிலே அவர் பாடினான், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வர் அனைத்திலும் ஒன்றாய் விளங்கும் ஓமொருளானது தெய்வம். தீயிலை கும்பிடு பார்ப்பன் நித்தன் திக்கை வணங்கும் திருக்க, கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். யாவரும் பணிந்திடும் தெய்வம், யாவிலும் வந்திடும் தெய்வம், பாலுக்குள்ளே தெய்வம் ஒன்று. இது பற்பல சண்டைகள் வேண்டாம், இது பற்பல சண்டைகள் வேண்டாம். எல்லாம் நல்ல கடவுள் சொன்னார். பாவம் 38 வயது மட்டும்தான் வாழ்ந்தார். அந்த பாரதி சாக வரம் பெற்றார். எல்லா கடவுளையும் பாடிவிட்டு சொன்னான், தெய்வத்தின் பேராலே சண்டை முடியாதே, எல்லா தெய்வமும் நல்லதுதான் சொல்லியிருக்கிறது. அவன் வள்ளுவனை உயர்த்தினான். வள்ளுவன் தன்னை உலகிற்கு அளித்து வாழ்வுகள் கொண்டது அந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு வாரணங்களை போல் கொண்டிருப்பதற்கு வள்ளுவனை படைத்த நாடு, வள்ளுவன் பிறந்த நாடு என்று போற்றிய அந்த பாரதி 38 வயது மட்டும்தான் வாழ்ந்தார். அவருடைய இறுதி மரண வீட்டுக்கு 11 பேர் மட்டும்தான் போனார். இப்ப இந்தியா முழுவதும் பாரதி விழாவுக்கு 10,000 பேர் போகிறார். இராக்கிலே அவர்களுக்கு போனவர்கள் 11 பேர் தான். அந்த பாரதி இப்படி ஒரு செய்தியை சொன்னார். 686 பாடல்களை பாடிய மாணிக்க வாசகர் ஒரு ஞானி. அவரது தெய்வத்தை வாழ்த்தி பாடியவர், சிவனை வாழ்த்தி பாடியவர் ஒரு இடத்திலே கூப்பிட்டு சொன்னார், ஓர் நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாது 1000 திருநாமம் பாடி தெள்ளடம் கொண்டார்.
முன்னாலே முதல் சொன்னது கடவுள் தான். வள்ளுவனுக்கு முதல் திருக்குறளுக்கு குறியெழுதியவர் மனக்குறள், பரிமளவர். இன்றைக்கு 144 பேர் பெரியவர்கள் திருக்குறளுக்கு குறியெழுதிவிட்டார். காலத்து காலம் தந்தம் கருத்துக்கு அமைய குறியெழுதுகிறார்கள். நல்ல காலம் குறளை ஒருவரும் மாற்றவில்லை. ஆனால் குறளுக்கு குறியெழுதுகின்றவர்கள் குழப்படிகள் செய்கிறார்கள். ஒரு காலத்திலே குறளை கடவுள் வாழ்த்துக்கு இலக்கணம் சொன்னவர்கள், உரை சொன்னவர்கள், கடவுள் இல்லை என்று ஒரு சமுதாயம் புறப்பட்ட பின்னாலே கடவுள் வாழ்த்து குறியெழுதியவர்கள் கடவுள் அல்ல தலைவன் என்று எழுதினார். இப்போ அப்படித்தான் டாக்டர் மு வரதராஜன் அவர்கள் உரி எழுதினார்கள். பரிமாணங்களுடைய உரியை தனி சுருக்கமாக எழுதுகின்ற போது கடவுள் ஒன்று, அதற்கு பின்னாலே பல உரி எழுதினார்கள். வள்ளுவர் கோட்டம் கட்டிய கலைஞர் கருணாநிதியை நன்றி சொல்லுகிறேன். வள்ளுவர் கோட்டம் கட்டியது. ஆனால் கருணாநிதி அவர்கள் குறளோவியம் என்று திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற போது முதலாவது பாடலுக்கே கடவுள் இல்லை என்பது போல இங்கே கடவுள் என்று சொல்லியிருப்பது தலைவன் என்று தப்பிக்கொண்டார். பாவம் போன மாதம் உரை எழுதிய வைரமுத்துவும் கடவுள் இல்லை என்ற கொள்கையை சார்ந்தவர். கடவுள் என்ற சொல்லை வள்ளுவன் பயன்படுத்தினானே ஒரே கடவுள் இல்லை என்கிறார். பாவங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எந்த கடவுள் என்று இல்லாமல் கடவுள் வாழ்த்து பாடினான் வள்ளுவன். நல்ல காலம் எல்லாரும் கீழே உயிரிழுகிறார்கள் ஒழிய கடவுள் வாழ்த்து ஒருவராலும் அளிக்க முடியவில்லை. எனவே திருக்குறள் கடவுள் வாழ்த்து தொடங்கியது. அதில் ஒரு குறள் எல்லாருக்கு தெரிந்த குறள், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் கல்லாம் மனக்கவலை மாற்றம். இந்த உலகத்திலே எல்லாருக்கும் புதிய புதிய கவலை உற்பத்தியாகும். எனக்கு தமிழ் தந்த என்னுடைய ஆசான் கடவுள் வாழ்த்தை படிப்பிக்கின்ற போது 25 நாள் படிப்பித்தார். இந்த குறளை தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் எது என்ற குறளுக்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார், உலகத்திலே எவன் வளர்த்தாலும் அவனோடு இன்பமும் துன்பமும் சேர்ந்து அவருக்கு கவலை. உங்கள் எல்லாருக்கும் பசி உணவின உடனே ஒரு கவலை, மனக்கவலை. சாப்பிட்ட உடனே ஒரு மனக்கவலை வருது, நித்திர வருது. இப்ப அப்படி ஒன்றும் செய்திடாதீர்கள், நான் பேசுவேன். கவலை இல்லாமல் இருக்கு. வாழ்க்கையில மனம் இந்த மகிழ்ச்சியையும் மனம்தான் தருகிறது. இதே மனம் துன்பத்தையும் சுமக்கிறது. நாம் ஒருவரிடம் என்னுடைய துன்பத்தை சொல்ல அவர் தன்னுடைய துன்பத்தை சொல்லுவார். எங்களுடைய துன்பத்தை நாங்கள் சொல்ல செல்ல பேசாமல் இருக்கின்ற ஒன்று, ஆனால் அது துடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை, அதுதான் கடவுள் சக்தியது. எனவேதான் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலை. இந்த மனப்பாரத்தை எல்லாம் ஆறு ஒரு கடவுளிடமான புத்தரோ இயேசுவோ அல்லாவோ சிவனோ பிள்ளையாரோ ஆரிடம் ஒருவரிடம் நீங்கள் சொன்னால் உங்களோட மனதில் ஒரு பாரம் இறங்கும். இதை நான் சொல்லவில்லை, வள்ளுவன் வள்ளுவன் இரண்டாவதாக எதை சொன்னார் என்றால் வான் சிறப்பை சொன்னார். இந்த உலகம் இயங்குவதற்கு இயற்கைதானே காரணம். இயற்கை எங்களுக்கு தருவது ஏராளம். கண்ணுக்கு தெரியாத கடவுளை சொன்ன வள்ளுவன் கண்ணுக்கு தெரிகின்ற காட்சியை சொன்னார்.
மழையை கடவுளாக காட்டுகிறார். வான் சுழற்பது. சில பேர் மழையை திட்டுவார்கள். இப்ப வருகிற போது மழை பெய்தால் பொல்லாத மழை இருப்பார்கள், கெட்ட மழை இருப்பார்கள், எத்தனையோ திட்டுவார்கள். மழைதான் பெய்து நிலம் விளைந்து சோறு கிடைக்கிறது என்று யாராவது மழையை திட்டாம கும்பிட்டு இருக்கிறீர்களா? வள்ளுவன் அந்த வாழ்க்கை என்னவென்றால், மனிதா இந்த இயற்கையை அழிக்க, இயற்கையை கழுவி, இந்த இயற்கையிலே எங்களுக்கு சோறு போடுவதற்கும், மரம் காய் காய்ப்பதற்கும், மண் விளைவதற்கும், மனிதர்கள் சுத்தமாக வாழ்வதற்கும், உலகம் கழுவுவதற்கும் ஒரு தர்மம் இருக்கின்றால் அது வானிலே இருந்து பெய்கின்ற மழை. அப்போ அந்த மழையை மனிதர்கள் திட்டாமல் இருப்பதற்காக வள்ளுவன் இரண்டாவதாக வைத்தார். மூன்றாவதாக என்ன வைத்தார்? நீத்தார் பெருமை. நீத்தார் என்றால் யார்? பற்றற்று போன துறவிகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் துறவிகள் இருந்தார். இன்றைக்கும் யாரோ ஒரு துறவி இந்த உலகத்திலே உருவாகி கொண்டே இருக்கும். அப்ப துறவிகள் காலத்துக்கு காலம் இருப்பார்கள். துறவு வாழ்வது என்பது சாதாரணமானது. பற்றுக்களை நீக்குகிறவர்கள், ஆரா இயற்கை அவா அறுப்பின் அண்ணிலேயே பேரா இயற்கை துறவிகள் அவாக்களை எல்லாம் நீக்குகின்ற மாபெரும் தேவை. அந்த துறவிகளை 10 குறளிலே பெருமைப்படுத்துகிறார். நீத்தார் பெருமை. இந்த உலகத்தில் எத்தனை ஆசையோடு மனிதன் இருக்கிறார். இப்ப பாட்டுகிறார்கள், சின்ன சின்ன ஆசை. மனிதனுக்கு பெரிய பெரிய ஆசை. சின்ன சின்ன ஆசை இல்லை, எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆசை. ஆசைப்படுவது கட்டமில்லை, அறத்துக்கு மாறான ஆசைகளால் துன்பம் பெறும் என்று வள்ளுவன் பின்னாலே சொல்கிறார். இப்போ துறவிகள் என்பவர்கள் என்ன செய்வார்கள்? புலனடக்கம், காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். துறவி தனக்காக கும்பிடுபவன் அல்ல, தனக்காக பொருள்களிடம் கேட்பவன் அல்ல, இந்த உலகத்துக்காக வாழ்பவன் துறவி. அந்த துறவியை 10 குறள்ல சொல்லுகிற போது ஒரு அழகான குறள் இருக்கின்றது. செயற்கரிய செய்வார் பெரிய, சிறியர் செயற்கரிய செய்யவிலார். இந்த குறள் செயற்கரிய செய்வார் பெரிய. பல துறவிகள் தான் பாருங்கள், எத்தனையோ ஏழைகளுக்கு பங்காளராக. ஒரு காலத்திலே துறவிகள் தான் எத்தனையோ ஏழைகளுக்கு ஆறுதல் சொல்லுகின்றவர்களாக இருந்தார். துறவிகள் தான் இந்த இயற்கையை மண்டாடி கொண்டே இருப்பார்கள், நல்லது நடக்க வேண்டும். அப்ப செயற்கருங்காரியம் செய்கின்றவர்கள் துறவிகள் தான். வள்ளுவன் எத்தனையோ துறவிகளினால்தான் இந்த உலகம் நல்ல காரியங்களை கண்டது. அப்போ துறவிகளை இன்றைக்கு நளினம் செய்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் 3வது இடத்தில் வைத்தார். நீத்தா. ஒரு சினிமா படத்தில் ஒரு துறவி காலை வேடம் கட்டின உடனே சிரிக்க தொடங்க. சரியான துறவியை கண்டவர்கள், சரியான துறவியை இந்த உலகத்துக்கு தந்த நன்மைகளை வாழ்ந்தவர்கள், இன்றைக்கு பிழையான துறவிகளை கண்டவுடனே எல்லாரையும் ஏளனத்துக்குரியவர்களாகிறார்கள். வள்ளுவர் ஏன் துறவியை மேலே வைத்தாரல்லா, செயற்கரிய காரியங்கள் செய்பவர்கள் என்று துறவிகளை அந்த வள்ளுவர் அதை பற்றி எல்லாம் சொன்னவர். பல விடயங்களை சொன்னார். மனிதன் ஆண் பெண் என்று இருவராக இந்த 2 பேரும்
பெண். இந்த இரண்டு பேரும் திருமண வாழ்வை சந்திக்க வேண்டும். அந்த திருமண வாழ்வை அவர்கள் சந்திக்கின்ற போதெல்லாம் வள்ளுவர் என்ன செய்கிறார்? அறத்தை வலியுறுத்தி அறம் பண்ணதே என்பார். எப்போ காதலர் ஒருவரை கைவிடுகிறார் இப்படியும் பாடலாம். ஆனால் திருமண வாழ்வு என்பது இருக்கிறதே அது மகிழ்ச்சி. அது இந்த உலகத்துக்கு தேவை. துறவிகளை மூன்றாவதாக வைத்த வள்ளுவர் பின்னால் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை கூப்பிட்டு சொல்லுகிறார், கல்யாணம் கட்டு சந்தோஷமாகி. அப்ப இல்லற தர்மம் என்ற ஒன்றை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறான். இல்லறம் பெரியதுதான். அந்த இல்வாழ்க்கை என்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறது, அது ஒரு இனிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே அனுபவிக்க கணவனை கடவுளா, பெண்ணை கடவுளா, ஒரு தம்பதிகள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் வரையறை செய்கிறார். அந்த வரையறையில எல்லாம் மிக முக்கியமான என்னவென்றால் பெண்ணுக்குத்தான் மிகப்பெரிய இடத்தை கொடுக்கிறார். வடிவாத்திருக்கிற விளங்கிக் கொள்ளுங்கள், பெண்களை மிக உயரத்தில் இருக்கிறார். பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை நல்ல முறையிலே உருவாக்க எந்த வீடும் சிறப்பாக இருக்கின்றதோ அது பெண்களே தான் தங்கி இருக்கிறது. இது வள்ளுவர் சொல். எந்த வீட்டினுடைய மகிழ்ச்சியும் பெண்ணிலே தான் தங்கி இருக்கிறது. வள்ளுவன் முக்கியமான விடயங்களை எல்லாம் பெண்ணை கூப்பிடுகிறார். அப்ப அந்த பெண்ணை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்? வாழ்க்கை துணை நலம் என்று இல்லறவிய என்று ஒரு அதிகாரம். வாழ்க்கையில் பெரிய துணை நலமாக இருப்பவள் பெண். சர்க்கரார் ஒரு இடத்திலே சொன்னார், மனையறத்தின் வேர் ஒன்றாய் பெண். ஒரு வீடு விருட்சம், அது சிறப்பாக இருப்பதற்கு அந்த விருட்சத்தினுடைய வேர் தான் கொப்பு முடியலாம், கனி விழலாம், வேறு வீடாடாமல் அந்த வேர் தான் ஆரம்பிக்கிட்ட பெண்கள். வள்ளுவர் என்ன செய்கிறார்? வாழ்க்கை துணை நலம் 10 குறள் சொல்லும். அதுல பெண்ண உயரத்தில் இருக்கிறார். பெண்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி சொன்னவர் என்ன செய்தார்? ஒரு குடும்பத்திலே இந்த வாழ்க்கையிலே பெண்கள் சிறப்பாக இருப்பதற்கு அந்த பெண்களுடைய பெருமையாலே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதற்கு என்ன சொல்லலாம்? தற்காப்பு, தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காப்பு, சோர்விலாள். ஒரு பெண் தன்னை எப்போதும் பாதுகாக்க வேண்டும் என்று உரிகிறது. ஒரு ஆணும் அவருக்கு இயற்கை வேறுபடைய, பெண்ணுக்கு இயற்கை வேறுபடைய. ஆணும் பெண்ணும் சமம், கல்வியிலே சமம், ஆளுமையிலே சமம், எல்லாம் சமம். ஆனால் இயற்கை இறைவனுடைய படைப்பு பெண்ணுக்கு சில கடமைகளை சொல்கிறது, ஆணுக்கு சில கடமைகளை சொல்கிறது. நல்ல ஒரு விஞ்ஞானி கண்டு அவன் என்ன செய்தான்? தற்காப்பு, பெண்கள் தன்னை பாதுகாக்கிறான். அவள் கன்னி பெண்ணாக இருக்கின்ற போது இந்த உலகம் வெல்லாதது. அப்ப வள்ளுவன் காலத்திலே தான் பெண்ணுக்கு ஆபத்தா, இன்றைக்கும் ஆபத்து. ஒரு பெண் தனியாக பயணம் செய்தாலே எவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறார். யாழ்ப்பாணத்திலே ஒரு நாள் 10 பெண்ணை கெடுத்தார்கள். பெண்ணுக்கு தொழில் வள்ளுவர் குரல் சொல்லி 2000 வார்த்தார்கள். வள்ளுவன் என்ன செய்தான்? தற்காத்து நீயே பாதுகாப்பு.
நல்ல முறையில் அவன் புள்ளியான வழியிலே போகாமல் காப்பாற்ற எத்தனையோ பேரை திருமணத்துக்கு பின்னாலே பெண்கள் திருத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் திருமணத்துக்கு பின்னாலே பழுதாக கண்டு நடக்கும். பெண் தற்கொண்டால் பேணுதல் என்பது என்னவென்றால் ஒரு தாய் ஸ்தானத்துக்கு அவள் மாறிவிடுவாள். நான் சொல்லுவது ஒரு தாயினுடைய சொல்லை பிள்ளை எப்படி தட்டாமல் இருக்கிறதோ அதுபோல அந்த வீட்டு இல்லத்தரசி அவருடைய சொல்லை கணவன் தட்டாமல் இருக்கக்கூடியதாக அன்பினால், அரவணைப்பினால், வார்த்தைகளினால், செயலினால் ஒரு பெண் அவனை ஒழுங்குபடுத்த முடியும். இது வள்ளுவன் சொல்றான். தற்காப்பு தற்கொண்டான் பேணி. சில பேர் சொல்லுவார்கள் தற்கொண்டான் படுவதா அவனுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுத்தது. எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க. அவனை சரியான முறையில் அவனை வழி நடத்தி நல்லது கெட்டது எது என்று சொல்லி சொல்ல 19ஆம் நூற்றாண்டில் 30 தோன்றிய கவிஞர் பாரதி பண்புடுதலை பற்றி பாடி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்து நிந்த செய்த மனிதர் தலைமுடிவாக பாட அனுமதான். எங்கே பெண்கள் தமிழ் பெண்கள் பேரறிஞர்களாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக விட்டார்கள் யாழ்ப்பாணத்தில். ஒரு காலத்திலே பெண் பாடசாலைக்கு அகற்றாமல் வைத்திருந்த காலம் பாரதி சொன்னார், பெண்ணுக்கு எல்லாருக்கும் கல்வி வேண்டும். இந்த பாரதி புதுமையை படைத்த பாரதி, புதுமை பெண்ணை கண்ட பாரதி கூட தன்னை மறந்த குரல் தன்னுடைய பாடல்ல சொல்றார், வீரம் தருவது தாய்மொழி பாடலாம். ஒருவனுக்கு வீரம் வேண்டுமா? பிறந்து வளர்கின்ற போதே தாய் கொடுக்கிற பால் மட்டுமல்ல, தாய் தான் என் பிள்ளை கோலை இல்லாமல் வீரனாக வாழ வேண்டும் என்று சின்ன வயதிலேயே வலிமையை கொடுப்பவள் என்பதுதான் பொருள். வீரம் என்பது தாய். கொஞ்சம் உணவடி விட்டு பாரதி சொன்னால் மானம் சேர்ப்பது மனைவி என்பார். ஒரு ஆடவனுக்கு பெரிய கௌரவம் என்னவென்றால் அவருடைய மனைவி சொல்லுகிற வார்த்தைகளே இருக்கின்றார். நவயுக கவிஞர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் சொல்லுகிறார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார். ஒரு இல்லற தர்மம் நல்லா இருக்க வேண்டுமென்றால் பெண்கள் தன்னுடைய கணவனை பற்றி யாரிடமும் கூட தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கும் சரி என்றால் முடியாது. ஆனால் வள்ளுவனை நாங்கள் நம்புகிறோம் என்றால், வள்ளுவனை விழா கொண்டாடுகிறோம் என்றால், வாழ்வதற்கு வழி சொன்ன வள்ளுவன் என்ன செய்தார்? பகை சார்ந்த சொற்காத்து. என்னுடைய கணவன் மிச்சம் நல்லவர், ஒரு மீது நல்ல பற்றுடையவர், கேட்பதெல்லாம் வாங்கி தருவார். இப்படி ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு சொன்னா அந்த பெண் போய் சொல்லுவார், இப்படி சொன்னார்கள். இப்போ அவனும் மற்றவன் பாப்பா மற்றவன் பாப்பா எல்லாரும் திருந்துவார். தகை சார்ந்த சொற்காத்தல் ஒரு பெண்ணுடைய கடமை. தற்காத்து தற்கொண்டான் பணி, தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பணி. பிள்ளையை பொறுப்பவள் தாய் தானே. வாழ்க்கை துணைவனமாக இருக்கிற பெண் குழந்தை அழ நல்ல அழகு ஒரு அம்மா இருப்பாங்க. எத்தனை வயதிலே அம்மா பசிக்கிறதோட ஒரு தாய் என்னால முடியாது எனக்கு பஞ்சியா இருக்கு படுப்பாடு. அப்படி படுக்கவும் கூடாதுன்றான் வள்ளுவன். அதனாலேதான் சோர்விலாள் பெண். இந்த உலகத்திலே ஆடவனை பற்றி அவர்கள் சொல்றது. வள்ளுவன் பெண்ணை உயர்த்துகிறார். எந்த நேரமும் சோர்வில்லாமல் இயங்கக்கூடியவள் வாழ்க்கையினுடைய துணை நலமாக இருக்கின்ற போது இல்லறம் என்கின்ற அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, இல்லறம் என்கின்ற அறம் இருக்கிறது, அது தெய்வ நிலைக்கு கொண்டு போய் விடும் என்று அந்த உயர்ந்த கருத்தை சொல்ல
எனவேதான் மையத்துள் வாழ்வாங்க வாழ்வதும் மாணவர்கள் தெய்வத்துள் வைக்கப்படுவது இந்த இல்லறவியல் தர்மத்திலே வள்ளுவன் ஏன் சொன்னாரா, இப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றவர்கள் வீட்டில் இருந்து சண்டை தெய்வம் போல பாடுகிறார்கள், தெய்வம் போல இருக்கிறார்கள், நல்லவர்கள். இந்த குடும்பம் அற்புதமான குடும்பம் வந்து எல்லாம் சொல்லுவதற்கு மனிதத்தின் வேறாக இருக்கிற பெண்கள். அடுத்ததாக இன்றைக்கெல்லாம் மக்கள் இல்லறதை எல்லாம் சொல்லிவிட்டு வள்ளுவன் என்ன செய்வான், பிள்ளை முக்கியம் குழந்தை செல்வம் பெரியது என்கிறார். குழல் இது யாழ் இது என்பது தம்மக்கள் மழையை சொல்கிறார். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போருக்கு பின்னாலே பல பேருக்கு குழந்தை இல்லாத துன்பம் என்னுடைய மண்ணிலே யாழ்ப்பாணம் என்ன இலங்கையிலேயே தமிழர்கள் சனத்தோடு குறைந்து கொண்டு போகிறார்கள். பிள்ளை ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை இல்லாதவர்கள். இப்ப யாழ்ப்பாணத்திலே வைத்திய நிபுணர்கள் எல்லாம் மண்டாடி கருவள சிகிச்சை நிலையம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். சிவபூமி அறக்கட்டளையும் யாழ்ப்பாண மருத்துவக்கூடமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை இணைந்து கருவள சிகிச்சை நிலையம் ஒன்று உருவாக்கி குழந்தை இல்லாதவர்கள் இந்தியாவுக்கு போய் 40 லட்சம் 50 லட்சம் வழியில்லாதவர்கள், பிள்ளைக்காக தவம் இருப்பவர்கள், ஏழைகள், இவர்களுக்கு ஒரு வழி வேண்டும் என்பதற்காக உருவாக்கி வள்ளுவர் குழந்தை செல்வம் மக்கள் பேறு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அதை சொல்லுவதற்காக, குழந்தை இன்பத்தை சொல்லுவதற்காக குழந்தை யாடுவது என்பது தம்மக்கள் மழலை சொல்கிறார். உலகத்தில் எந்த நாதத்தை விட, எந்த கருவிகளுடைய இசையை விட ஒரு குழந்தையுடைய வார்த்தை இருக்கிறதே, அது பெரிய ஆவணம். நம்ம பிள்ளைகளை பார்த்து சத்தம் போடாத, கதையாட, சிரிக்காத, பேசாத, சின்ன குழந்தைகளுடைய சொற்கள் பகவதியாக கள்ளங்கவடமில்லாத இனிமையானது. எங்களை காத்து பிறந்திருக்கிறார்கள் நினைக்கப்படும். யாரும் குழந்தைகளை திட்டிவிடார்கள். குழந்தைகள் கடவுளுக்கு சமமானது. பிள்ளை பெரிய செல்வம், பிள்ளை இல்லாதவருடைய இறக்கம் தெரியும். வள்ளுவன் வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொண்டு போறவன் பிள்ளை செல்வம் பெரியதற்கு சொல்ல. பிள்ளைகளை யாரும் சின்ன வயதிலே திட்டாதீர்கள். பிள்ளைகளை போற்றுங்கள், பிள்ளைகளை வாழ்த்துங்கள், நல்ல பழக்கங்கள், அதுதான் முக்கியம். இந்த வள்ளுவர் உலகத்துக்கு எவ்வளவோ சொன்னார். அப்படி சொன்னவன் இன்னா செய்யாமை என்னுடைய எல்லாருக்கும் ஒரு புத்திமதி. இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர்கள் நாண நன்மையும் செய்து வாழ்க்கையை பாருங்கள். எங்களுக்கு வெறுப்பு வரக்கூடியதாக, எங்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக சில பேர் வார்த்தையினாலே கொடுப்பார்கள், சில பேர் செய்தியினாலே சொல்வார்கள், சில பேர் குற்றங்கள் கூட எங்களுக்கு இடையூறு செய்திருப்பார்கள். வள்ளுவன் சொன்னால் அவர்களுடைய எல்லாம் சண்டை முடியாது. அவர் நானும் நன்மையும் செய்து விட. சின்ன உதாரணம், எத்தனை பேர் ஏழையாக இருந்து செல்வந்தராக வருவார். இப்ப அவர்கள் செல்வமாக இருக்கிற போது சில பேர் அவர்களை பார்த்து செல்வமாக இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவார், இங்க நல்ல கஷ்டம், எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் சாப்பாட்டுக்கே வழியில்லாம இதை சொல்வது அர்த்தம் என்னென்ன? இன்னா செய்தாலே ஒருத்தர் அவர் நாடு நன்மையும் செய்தார். உலகத்தில் பெரிய உதாரணம்
செருப்பு தைக்கிற தொழிலெல்லாம் செய்தார். வறுமை. இரவில இந்த தெரு விளக்கில் இருந்து புத்தகத்தை வச்சு படிச்சார். படிச்சு பெரிய ஆளா வந்தார். அமெரிக்காவுடைய 14வது ஜனாதிபதியா வந்தார். அவர்கிட்ட தோற்று குணம், பெரிய பணக்காரர். பெரிய சபையிலே எல்லாரும் இருக்கின்ற அறிஞர்கள் இருக்கிற சபையிலே வேண்டும் என்று ஆபிரகாம் லிங்கனுக்கு கோபம் பெற வேண்டும் என்று சொன்னார். இவருடைய தகப்பன் தைத்து தந்த செருப்பை நான் இப்பொழுது போட்டிருக்கிறேன். இவருடைய தகப்பன் செருப்பு தைக்கிறவர் என்று சொன்னார். சபையில் இருந்தவர்கள் பார்த்தார்கள். ஆபிரகாம் லிங்கன் எழும்பி கன்னத்தில் அடிக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் அடிக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் தான் பேசுகிற சந்தர்ப்பம் வருகிற போது செருப்பு தைக்கிறவருடைய மகனே என்று பேசியவரை பார்த்து, என் இனிய நண்பனே, இந்த பெரிய சபையிலே செருப்பு தைக்கிறவரின் தந்தைக்கு நினைவு பேருடைய ஆற்றினாரே, அதற்கு முதல் நன்றி. இங்கேயோ ஒரு மூலையில் இருந்து செருப்பு தைக்கிறவரை இந்த பெரிய சபையிலே நீ மெமோரியல் லெக்சர் செய்திருக்கிறாய், நினைவு பேருரை செய்திருக்கிறாய், என்ன பேரு பெற்றேன், அதுக்கு நன்றி. சொன்னதெல்லாம் தேர்ந்து போச்சு. 2வது ஆச்சரியம் ஆபிரகாம் லிங்கன், நண்பனே இன்னும் ஒரு நன்மை எனக்கு சொல்ல வேண்டும். இத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே என்னுடைய அப்பா தைச்சு தந்த செருப்பை நீ இன்னைக்கு போட்டிருக்கிறாயா? அமெரிக்காவுடைய எந்த உற்பத்தியை நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடியதாக செய்ய வேண்டும் என்று நீ ஞாபகப்படுத்தி இருக்கிறாய். 3வதாக சொன்னான், நண்பரே, தற்செயலா என்னுடைய அப்பா தைச்சு தந்த செருப்பு தீண்டால் என்னிடமே கொண்டு வா, நான் தைத்து தருவேன். ஆனால் இப்பத்தே லிங்கனுக்குரிய பெருமதியை நீ தர வேண்டும். ஆபிரகாம் லிங்கனையும் சுட்டுக் கொன்றார்கள். அவனை கல்லறையிலே கொண்டு போய் மண்ணிலே இட்டு அவனுடைய கல்லறைக்கு மண் போடுகின்ற போது எல்லாரும் போய்விட்டார்கள். ஒருவன் மட்டும் இறுதி வரை என்று அழுது கொண்டிருந்தார் என்றால் அவர் நன்மையும் செய்தானே அன்றைக்கு ஆபிரகாம் லிங்கன். அவனுக்கு அப்படி துப்பாக்கியாலே துளைத்து விட்டார்களா? நண்பனே, பெரிய சபையிலே என்னை எப்படியெல்லாம் நீ என்னை காப்பாற்றினாய், உன்னை போல ஒருவரை நடப்ப காட்டு. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்த வள்ளுவர் இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் மக்களுக்கு புத்தி சொல்லுகிறார். யாரையும் வெறுத்தார்கள், மனத்தினாலே, வார்த்தையினால், செயலினாலும் யாரையும் வருத்தாதீர்கள். அப்படி வருத்தினாலும் நீங்கள் நன்னயம் செய்து விடுவீர்கள். அப்படி நன்னயம் செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒரு படி உயர்வீர்களே ஒழிய தாழமாட்டீர்கள் என்று சொன்னவன் தான். எனவேதான் பெரியோர்களே, இந்த வள்ளுவ பெருந்தகையுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு வள்ளுவன் சொன்னார், நல்லா இது, நல்லா சாப்பிடு. ஆனா வாழ்க்கையிலே திருமணமாகி இல்லறமாய் குடும்பத்திலே வாழுகின்ற பெரியோர்களே, உங்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றார். அந்த கடமையில வள்ளுவர் ஒரு அருமையான செய்தி சொன்னால், துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வானை பார்த்து. துறந்தார்க்கும் துவாதவர் எல்லாம் பற்றிக்கிறாரோ கரையிலே மரத்திற்கிடை பேசாமல் உலகத்துக்காக தியானம் செய்து கொண்டிருக்கிறார், அல்ல பரதேசி கொண்டு இருக்கிறார். அவனுக்கு ஒரு பிடி சோறு கொடுங்கள். அவன் பெற்று போயிருந்தாலும் அவனுக்கு பசி. அந்த வயிற்று பசிக்கு சோறு நீங்கள் தம்பதிகளாக இருக்கிற நீங்கள் தானே கொடுக்க முடியும். துறந்தார்கள், துவாதவர்கள் எல்லாம் ஏழைகள். வசதி இருக்கிற போதெல்லாம்
இன்னொருவரும் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் ஒரு பிடி சோறு கொடுங்கள். ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்திலே பிடியரிசி என்ற ஒரு முறை இருந்தது. வீட்டிலே உணவிலே அரிசி கொடுக்கிற போது ஒரு சிறங்கு எடுத்து இன்னொரு பெட்டியிலே போட்டு வைத்துவிட்டு அம்மா பசிக்குது என்று வீட்டு வாசல்ல வந்தால் அவர்களுக்கு அரிசி கொடுப்பார்கள். இல்லை என்றால் ஒரு சத்திரத்தில் சோறு காய்ச்சி சேர்த்த அரிசியை 10 பேர் 15 பேருக்கு சோறு கொடுத்து அதை கண்டு இன்புறுவார்கள். இதுக்கு என்ன காரணம்? இது ஒரு மகள். துறந்தாருக்கும் தும்மாதவர்களுக்கு வேலைகளுக்கு இறந்தாருக்கு எல்லாம் பல பேர் இறந்தவர்களுக்கு கடமை செய்ய பஞ்சிப்படுகிறார்கள். இறந்தால் பல பேருக்கு அலுவலகத்தை தள்ளுகிறார்கள். நாங்களும் வளர்க்க போகிறோம் என்று பல பேருக்கு தெரியவில்லை. யாழ்ப்பாணத்திலே ஒரு சுடுகாட்டிலே ஒரு சித்தர் சொன்ன வார்த்தையை முன்பு எழுதி வைத்திருந்தார்கள். ஒரு இறந்தால் 4 பேர் தூக்கி கொண்டு போகிறார்கள். சித்தர் எழுதிவிட்டால் இன்று சுமந்து கொண்டு வருகிற நீங்கள் நாளை, இன்று இவர் நாளை நீ, அதை மறந்து விடாது. அப்போ திருவள்ளுவர் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வார் என்று துணை. நீங்கள் துவசம் கொடுக்கிறீர்களோ மாலையை கொடுக்கிறீர்களோ எல்லாம் பின்னாலே உங்களோடு வாழ்ந்த ஒரு ஆத்மா, உங்களை சிரித்து உபசரித்த ஆத்மா, உங்களுக்கு எத்தனையோ உதவி செய்த ஆத்மா, உங்களுக்கு வழிகாட்டிய ஒருவர் போய்விட்டார். 9 வாசலை தாண்டி உள்ளே இருந்த கண்ணுக்கு தெரியாத சீவன் கடந்து போய்விட்டது. வீழ்ந்து போய் கிடக்கிறார். அவனுடைய கடமையை செய்வது என்பது எங்களுக்கு நாங்கள் செய்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். மரணத்திலே ஒரு மனிதன் உதவ வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு தத்துவம் சொன்னவன் தான் வள்ளுவர். அப்போ சாப்பாடு கொடு, ஏழையை பார் என்பது மட்டுமல்ல கடமை, இறந்தார்க்கு கடமை. பல பேர் இறந்தவர்களை கைவிடுகிறார். நீங்க நம்ப மாட்டீர்கள், நான் 61 பேருக்கு கொள்ளி வைத்திருக்கிறேன். எங்களுடைய முதியோர் இடத்திலே இறப்பவர்களை கொண்டு போய் சுடுகாட்டிலே கொள்ளி வைப்பேன். வயது போனவர்கள் எல்லாம் என்னை பார்த்து கொண்டாடுவார்கள். உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம். தலைமாட்டில் ஒரு கொள்ளியை செய்து இப்போ பல பேர் கேட்கிறாங்க, நீங்க கொள்ளி வச்சுட்டு அடுத்த நாள் கோயில் நினைக்கிறீங்க. இது பெரிய தத்துவ கண்டுபிடிப்பு. கொள்ளி வச்ச நீங்கள் அடுத்த நாள் அப்படி கோயில போலாம், ஆகமத்துக்கு போறாங்களோ. சில பேர் இதிலே எழுதுகிறார்கள், யூடியூப்ல எழுதுகிறார்கள். இவர் கொள்ளி வச்சுட்டு அடுத்த நாள் கோயில் நினைக்கிறார். நிற்கதியாக போயிருக்கின்ற ஒரு சீவன், யாரும் இல்லாமல் அவலமாக இறந்து போயிருக்கின்ற ஒரு உடம்பை நீராக்குகின்ற கடமை என்பதை வள்ளுவனை போ சொல்லி வைத்திருக்கிறாரே. மனிதர்களுக்குரிய கடமை இது ஒன்று. அதையெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்யுங்கள். பாருங்கள், திருவள்ளுவருக்கு விழா, திருக்குறள் ஆராய்ச்சி, எத்தனை குறள் இருக்கு, எத்தனை எழுத்து இருக்கு, எத்தனை பேர் உரி எழுதியிருக்கிறார்கள், இது எத்தனை மொழிபெயர்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் முதல் வாழ்வதற்கு திருக்குறள் என்ன சொல்லி இருக்கிறது? வாழ்வதற்கு என்ன திருக்குறள் சொல்லி இருக்கிறது? அதில் எப்படி நான் எடுத்துக்கொண்டு வாழலாம் இருப்பாரு. திருக்குறளுக்கு மாநாடு செய்த சிவனிலங்கோ, டாக்டர் லம்போதரன், மற்ற குழுவினர் எல்லாருக்கும் பெரிய புண்ணியம் கிடைக்கும். கொஞ்சம் செய்தியாக மனிதர்கள் போய் சேர்ந்து அப்ப இருந்த ஒரு மனிதன் கடைசி இறப்புதான். அதுக்கு எல்லாரும் போயிடுங்க, இறந்தால் போங்கள். நான் யார் இறந்தாலும் போய் வாய்க்கரிசி போடுவேன். இப்ப எல்லாரும் சில உரிமைக்காரர் வாய்க்கு அரிசி போடுவேன்.
என்ன நட்டம்? வாய்க்குள்ள கொஞ்சம் அரிசியை போட்டு போராட்டத்திலேயே நீ சோறு சாப்பிடு அப்படின்னு கும்பிடு. அதற்கு கூட கும்பிட மறுக்கிறார்கள், அதுக்கு கூட பயப்படுகிறார்கள். இனி அப்படின்னா எத்தனை தடவை பேய் அடிச்சிருக்கோம், என்ன பேய் எப்படி கலைச்சிருக்கோம். அதனாலே தான் திருக்குறள் சொல்லுகின்ற இறந்தார்க்கும் துணையாக இருங்கள். அது நான் அதுக்காக தான் வள்ளுவன் சொன்னார், நேற்றிருப்பவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை. நெருநல் உலகவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம். வள்ளுவன் என்ன பெருமை என்று சொல்றான்? நேற்று இருந்த மனுஷன் பாடல அந்த மனுஷன் திடீரென்று போய்விட்டான். அதானே இந்த இயற்கையினுடைய மாபெரும் சக்தி. எல்லாருக்கும் பிறந்த நாள் தெரியும், இறக்க போற நாள் தெரியாது. ஆனால் அவர்களுடைய மண்ணிலே போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு சில பேருக்கு இறக்க போற நாள் தெரியும். இறப்பை நோக்கி போனார். பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும், இறந்த நாளும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிம்மதியா படுக்க முடியுமா? எப்ப 28ஆம் தேதி வருது, எப்ப 30ஆம் தேதி வருது, நான் இல்லை போறேன். எங்க போறீங்க? விசா வந்துட்டு. இறப்பு ரகசியமாக இருக்கிறது. அதனாலதான் நாங்கள் கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அது திடீரென்று வருகிறது. வள்ளுவன் அதை ஞாபகப்படுத்தினான். நெருநல் உளர் ஒருவன், கலநாளா இருக்கிற ஒருவன் திடீரென்று போறான். நெருநல் உளர் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அடை, நாளைக்கும் போகலாம், நேற்றிருந்தவன் இன்றைக்கும் இறக்கலாம். இருக்கிற காலத்திலே மகிழ்ச்சியார், இருக்கிற காலத்திலே அறத்தின் பாதையார், இருக்கிற காலத்திலே மற்றவனுக்கும் கொடுத்து உண்டு வாழடா என்று சொன்னவன் தான் வள்ளுவன். இந்த குறள்களை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த உலகத்திலே பாருங்கள், தமிழருக்கு பெரிய சொத்து கல்விதான். கல்வி என்ற ஒரு அதிகாரத்தை வள்ளுவன் படைத்தான். பின்னாலே அறிவு என்ற ஒரு அதிகாரத்தை படைத்தான். கல்விக்கு எவ்வளவோ உதாரணம் சொன்னான். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமைக்கு ஏமாப்புடைத்து 7 ஜென்மத்துக்கும் இந்த உலகத்திலே வரக்கூடியது கல்வி. கல்வியை கைவிட்டு விடாதீர்கள். கல்வியை கைவிட்டால் முகத்திலே 2 புண் என்ன செய்யும்? அடிக்கடி தாங்குப்படும். நல்ல படித்தவர்கள் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிற போது கொஞ்சம் படித்த என்ன போன்ற ஆட்கள் கவலைப்படுவதே, எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் பேசுகிறார்களே என்று என் புண் தாங்கப்படும். வள்ளுவன் ஏன் புண் என்றால், புண் அதுவும் முகத்தில் இருந்த புண் என்று சொன்னார். இந்த கண்ணிருக்க வேண்டிய இடத்துல புண் வந்தவரும் படிக்க வேண்டும். இந்த உலகத்திலே கல்வி வேண்டும். அப்போ பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள், மகிழ்ச்சி. பிச்சை கோயிலின் கற்கை நன்றி. அப்ப சொன்னாங்க, இந்த வள்ளுவன் கல்வியை பற்றி எல்லாம் இப்படி சொல்லுவன், கல்விமான்களை பற்றி எல்லாம் சொல்லுவன். நல்ல அறிஞர்கள் என்ன பெருமை என்றால், இவனை நீ பேச மாட்டானோ என்று கேட்கிற இடத்துல பேசப்படுறான். இந்த அளவுக்கு முடிக்க மாட்டது என்று கேட்கிற நிலைமையில இல்லாம அந்த ஒரு பேச்சாளருக்கு வள்ளுவன் அப்பவே புத்தி சொல்லி, உவப்பதென கூடி உள்ள பிரித்தல் அனைத்தே புலவர்கள். நல்ல புலவருடையவன் இனிமேல் எப்ப பெற்ற பேச்ச கேட்பறே விட்டுடும். அப்படி சொல்லி கல்விக்கெல்லாம் அழகு சொன்னார். அறிவு அதிகாரத்திலே எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காட்டுகிறார்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் கட்டி, பல்கலைக்கழகம் தனி பல்கலைக்கழகமான பின்னாலே பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மகுட வாசகம், ஒவ்வொரு பேராசிரியர் ஒரு வாசகம் சொன்னார். பேராசிரியர் வித்யானந்தன் கைலாசபதியில் முடிவெடுத்தார்களாம்,
பன்னிரமணி கணபதி பிள்ளை என்று ஒரு வயது போனவர் திருநெல்வேலியில் இருக்கிறார். பழுத்த பழம் என்று சொன்னா குமாரசாமி அவர்கிட்ட படித்தவர். அவர்கிட்ட போய் முடிவெடுக்கணும். பண்டிதமணி பார்த்தார், பெரிய பேராசிரியர்கள் இதை தேடி வந்திருக்கிறீர்கள், என்ன வேணும்? பேராசிரியர்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மௌன வாசகம் சின்னனாக இருக்க வேண்டும், பொருள் பதிந்ததாக இருக்க வேண்டும், நல்ல பெயர் வந்து பயிர்கள். பண்டிதமணி சிரித்து விட்டு சொன்னார், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பல பேர் பலது சொல்லுவார்கள், உண்மையை கண்டுபிடிக்கின்ற இடமாக பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும். அதான் இங்கே பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் மாநாடு வச்சிருக்கிறார்கள். அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாசகத்தை பண்டிதமணி மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனவேதான் பெரியவர்களே, நான் பேச்சை நிறுத்த முதலே கடிதம் வந்து விட்டது. இப்போ ஒரு எனக்கு கடிதம் விழுந்ததே இல்லை. எல்லாரும் வாட்ஸ்அப்லயும் அதே பேசுறாங்க. கனடாவில் தான் ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு தடவை அன்புள்ள இன்னாருக்கு வணக்கம், நாங்கள் நல்ல சுகம், நீங்கள் நல்ல சுகம், ஒன்றும் இல்லை. தமிழற்ற மேடவே போச்சு. இப்ப கடிதம் இல்லை. எனவேதான் பெரியவர்களே, இந்த உலக மகாநாட்டிலே பொறுமையான இந்த உரையை கேட்டீர்கள். யாழ்ப்பாணத்திலே மிகுந்த வேலைப்படுவதற்கு மத்தியிலே நான் 5 நாட்கள் தான் இங்கே தங்கலாம் என்று வந்தேன்னா, நாளை மறுதினம் திருப்பி யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும். நவராத்திரி காலம். இவ்வளவு பேர் கூட்டமாக வந்து இந்த உரையை கேட்டீர்களே, இது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. உலகம் உள்ளவர்களை நிறைவாகக்கூடியது திருக்குறள். சூரிய சந்திரர் உள்ளவரை அழியா வரம் பெற்றிருப்பது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு மாநாடு கூட்டிய பெரியோர்கள், அறிவர்கள், இந்த மகாநாட்டுக்கு மதிப்பு கொடுத்து உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற சான்றோர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கொள்கிறேன். நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகம்தான் வள்ளுவர். நானும் உங்களை பாராட்டுகிறேன், முனைவடுகிறேன். நன்றி வணக்கம். அந்த சிறப்புரையிலே எங்களுக்காக வழங்கியிருந்தார் எங்களுடைய ஈழத்து நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த மதிப்புக்குரிய திருமுருகன் அவர்கள் பிரபோஷனை கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டில் இப்பொழுது திருமுருகன் அவர்கள் டொரண்டோ தமிழ் சங்கத்தின் மதிப்புக்குரிய டாக்டர் லம்போதரன் மற்றும் சிவன் இளங்கோர் அவர்களால் கொண்டாடி அழகிற்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பிரபோஷனை கொடுத்து அதற்குரிய உற்சாக நன்றி வரவேற்பிலே வாழ வேண்டும். இனிதான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது டொரண்டோ தமிழ் சங்கம் மற்றும் ஆசிரியர் நிறுவனத்தின் இணைந்த முயற்சியில் ஈகை அறக்கட்டளையின் கூட்டாண்மையோடு டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் ஆதரவில் 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாடு. இந்த திருக்குறள் மாநாட்டின் 2வது நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். டொரண்டோ மண்ணில் பிறந்த இசை ஆசிரியர்களுடைய 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வழங்குகின்ற இசை தமிழ் நிகழ்ச்சி என்பதனை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, கனடா தமிழ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் நிறுவனத்தின் மதிப்புக்குரிய எட்ரியன் ரோனி அவர்களை அன்போடு என்னவென்று கிடைக்கிறோம். இதற்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக மதிப்புக்குரிய சி ராஜேந்திரன் அவர்கள் ஐஆர்எஸ் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் உத்தியோகஸ்தர், ஒருங்கிணைப்பாளர், நிறுவனர், பல்வேறு குரல் தொழில்நுட்பம் உலக திருக்குறள் முன்னேற்ற இயக்கத்தின்
என்கின்ற நூலை எழுதிய அதற்குரிய ஸ்ரீ ராஜேந்திரன் ஐயாஸ் அவர்கள் எழுதி வைத்தார். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டில் அடுத்து நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற டொரண்டோ எங்களுடைய கனடா மண்ணின் பிரபல இசை ஆசிரியர்களுடைய மாணவ செல்வங்கள்